எப்படியோ அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிங்க. நீங்க மட்டும் வரலனா என் எலும்பு கூட மிஞ்சிருக்காது. அப்படி மட்டும் நடந்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இங்க பாருங்க, இந்த பையன் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனை விட்டு தள்ளுங்க. அவன் எப்பவும் அப்படிதான். என்னை பார்த்துக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ எனக்கு எல்லாமே இவன் தான். சரி அதை விடுங்க, நீங்கள் எங்கே இருக்கணும்? என் வீட்டில். வீடு எங்கே இருக்கு? இங்கே பக்கத்தில் தான். பக்கத்துலனா? கீழ்பாக்கம். அப்பவே சொன்னல இந்த ஆளு பைத்தியம்னு. ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 5-6 வருஷம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கே, அங்க ஒருத்தருவேன். கண்ணதாசங்கார குடி கிடைச்சதெல்லாம் ஊத்தி குடி, அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்டா. இது புது தத்துவம்டா, இத நீ கேட்டுக்கடா. கண்ணதாசங்கார பாடாம பேச மாதிரியா? பாட்டு நல்லா இல்லையா? என்னங்கடி என்னடா போறாங்க? கொஞ்சம் என்ன பரவாயில்ல, இது டூ மச்சால இருக்கு. கத்தியால குத்த வரான். இன்னும் எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவரை கூட்டிட்டு போங்க. வேண்டாம், காப்பாத்தி கூட்டிட்டு போனீங்கல, கூட்டிட்டு போங்க. ஐயோ, இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? வாங்க நாம போலாம். போயிடாதீங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சிஸ்டர்ஸ். என்னம்மா வீரவசனம் பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? உங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். எங்க பிடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த குட்டிசாத்தனை முதல்ல பிடிச்சிட்டு போங்க. அந்தால கூட்டிட்டு வாங்க. அவுத்து விடுங்க. அந்த லோட முதல்ல இறக்குங்க. போமா, சீக்கிரம். இங்க யாரும் வராதீங்க, நான் வர மாட்டேன். மனம் இல்லாத மனிதர்கள். விட போறீங்களா? சாமி, சரியான பைத்தியம். ராமன் ராஜா சரியில்லையா? இப்ப பாரு ராஜா. ஏய் ராஜாதி ராஜன் இந்த ராஜா. ஏய் ரோஜா தூக்காத எனக்கு இங்கே கூஜா. ஏய் ரோஜா. ஹலோ, இனிமே இந்த மாதிரி தப்பிச்சு போனா ஜீப்ல கூட்டிட்டு போக நான் இருக்கேன். திஸ் இஸ் மை அட்ரஸ். விஜய் கிருஷ்ணன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஊட்டி. இன்னும் ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். See you, bye-bye. டேய் என்ன? ஊர்ல இருந்து ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேலை அதிகமாயிடுச்சுல? அப்படியெல்லாம் இல்ல, பாதி வேலை நீங்க தானே பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு வாரம் தானடா. நான் டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து 4 போலீஸ் அனுப்புங்க வீட்டு வேலை பார்க்க. அப்படியே மிதிச்சேன்னா பாரு. உன்னை ஏன் கூட அனுப்பிச்சு வச்சாங்களே, எங்க அம்மாவை சொல்லணும். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. இப்ப அதை தான் செய்ய போறேன். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்டா, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். பரவாயில்லையே. நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அந்த லவ்லாண்ட் பொண்ணு. அட, அந்த கழவனை துரத்திட்டு வந்தாலடா. ஐயோ, அந்த பொண்ணா? நான் எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்கிறது? அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். நான் வேலை செய்யறதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப நிறைய பிரச்சனைங்க வரும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் லைக். இதை விட வேற நல்ல பொண்ணு இருக்கு. அது யாரு? பூலாந்தேவி. பூலாந்தேவி ஒண்ணு அனாவசியமா என் வாயை கலராத. லவ்வா? சீரியஸ்? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். அதுக்கு முன்னாடி லவ்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினீங்க, அம்மா கிட்ட சொல்லி காதை புண்ணாக்கிடுவேன். நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். போடா கிறுக்கு போயல. அன்னைக்கு பார்த்தோமே அந்த கிறுக்கனை பத்தி சொன்ன. அது மினிஸ்டர் வராருன்னு சொல்றீங்க, இன்னும் ஆளை காணுமே. எந்த மினிஸ்டராவது சொன்ன டைமுக்கு வந்திருக்காங்களா? எங்க மந்திரியை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே. செவுல போயிரும். கொஞ்சம் சண்டை போடாம இருங்க, மினிஸ்டர் வராரு. அனாவசியமா சீன் போடாதீங்க. இது என்ன பார்லிமெண்டா? நான் கொஞ்ச நாள் உங்களை மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். வாங்க சார். வெல்கம் சார். நீங்க ரொம்ப இளைச்சு போயிட்டீங்களே சார். என்ன
என் பதவியை காப்பாத்துக்க நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். சாப்பிட கூட மறந்துடுறேன். நானும் உங்க ஊர் தான் சார். அட நம்ம ஊரா? ரொம்ப சந்தோஷம். யோ நில்லியா ஏ, யா நில்லியா அதெல்லாம் நிக்க மாட்டேன். நீ ஓட நீ முடிச்சா இதை நில்லியா புடிங்க. யோ நில்லியா நில்லியாங்கற தள்ளுங்க. யாரு யாரு கேட்ட நின்னுகிட்டு இருந்த இந்த குள்ள என்ன உள்ள விடல. அதனால எல்லாத்தையும் உடைச்சிட்டு நான் உள்ள வந்துட்டேன். இவன் என்ன துரத்திட்டு வந்தான். விட மாட்டேன். விட்றா. தள்ளி நில்லுங்க. வணக்கம் சார். என்ன தெரியுதா? இல்லையே. நான் தான் ருத்ரன் பிள்ளை. எந்த ருத்ரம் பிள்ளை? ஐயோ 1ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சமே அந்த ருத்ரன் பிள்ளை. அட அதான்ப்பா அவிச்ச முட்டை ருத்ரன். ஓ ருத்ரன், முட்டை ருத்ரன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஒரு பாவப்பட்ட போலீஸ்காரன். ரிட்டையர் ஆக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இதெல்லாம் தேவையா? நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு கிளாஸ்லயும் ஃபெயில் ஆகாம ஹரிச்சந்திரன் கதையும் விஸ்வாமித்திர கதையும் படிச்சுக்கிட்டு பூனை எலிய துரத்தின கதையை படிக்காம ஒரு ஃபுல் அடிச்சுட்டு பஸ்ல கல் அடிச்சிருந்தா, ஏதாவது மாஸ்டர் தலையை உடைச்சிருந்தா இந்நேரம் ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பான். ஆமா அதை சரி. விட்டுட்டு அப்ப இப்படிலாம் பண்ணாதது தப்புன்னு இப்பதான் எனக்கு தோணுது. இப்ப தோணி என்ன பிரயோஜனம்? தோணும் போதே செஞ்சிருக்கணும். அதுதான் பாலிடெக்னிக். பாலிடெக்னிக். அதான்டா அரசியல். மினிஸ்டரோட கிளாஸ்மேட்னு நினைக்கிறேன். ஆமா நாங்கெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என் வேலை போயிடுச்சு. நல்லதா போச்சு. உங்களை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு ரொம்ப நாளா உங்களை வலை வீசி தேடுறேன். ஆனா இப்பதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க. என்னத்த வள வரிச்சு பிடிச்ச? இதெல்லாம் ஊர்ல வச்சு பேச வேண்டியதானே? அது எப்படி? எலெக்ஷன்ல 2 ஓட்ல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊர் பக்கமே திரும்பி பார்க்கலையே. என்னன்னே தெரியல. ஊரோட கிளைமேட் எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இங்க எப்படி இருக்கு? இங்க சூப்பரா எனக்கு இருக்கு. அப்படிதான். கொஞ்சம் தள்ளுங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு என் நண்பா. நான் டயோட்டா. என்ன டயோட்டா? ஆ? எனக்கு களைப்பா இருக்கு. ஓ இங்க பாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்பேன். இந்த ஆளுக்கு ஒரு ரூம் கொடுங்க. சரி சார். அப்புறம் எனக்கு அபிஷியலா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அது சரி, ஆபீஸ் மேட்டர் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இப்ப ரொம்ப களைப்பா இருக்குது. என் ரூம் எங்க? இந்த வரேன். என் ரூம் எங்க? தரோம். வெயிட் பண்ணுங்க. மினிஸ்டர் வரவேற்க நம்ம போகாதனால யாராவது சந்தேகப்பட்டிருக்க போறாங்க. சந்தேகப்பட்டா பிரச்சனை இல்லடா. அந்த ஆளு பாதுகாப்புக்கு வந்திருக்கிற போலீஸ்காரன் எவனாவது பார்த்தா தானடா பிரச்சனை. அதுவும் சரிதான். கடவுளே, இந்த காம்பவுண்ட்குள்ள ஒரு போலீஸ்காரனும் வரக்கூடாது. எஸ்கூஸ் மீ. எஸ். ஐயோ, நாம இங்க இருக்கிற விஷயத்தை எவன்டா சொன்னது? நீ யாரா சொன்ன? நான் சொல்லடா. என்ன ஏன்டா இழுக்கிற? மிஸ்டர் டேனியல், இத கண்ணாடி காணன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அதான் இப்பதான் கிடைச்சது. இவரு மிஸ்டர் பத்ரன் பிள்ளை. ருத்ரன் பிள்ளை. சாரி, ருத்ரன் பிள்ளை, போலீஸ் ஆபீசர். தெரியும். எப்படி தெரியும்? உங்க மூஞ்சி மீசை இத வச்சுதான் சொல்றோம். வேற எப்படி? 2 நாளைக்கு மிஸ்டர் ருத்ரன் பிள்ளை உங்க ரூம்ல தான் இருப்பாரு மிஸ்டர் டேனியல். அப்போ சர்க்கணும். அவர் ஒத்துக்கிட்டாரு. இங்க தங்கினா சாருக்கு கஷ்டமா இருக்குமே. ஐயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வேணா தரையில படுத்துக்கிறேனே. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் இங்க கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? எங்களை கவுக்காம இருந்தா சரிதான். இல்ல நான் இப்பெல்லாம் கவர மாட்டேன். நைட்டு தான் தூக்கம் வரதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்புறம் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையே. ஐயோ மாட்டிக்கிட்டேன். கேடி அச்சுவா? கேடி அச்சு இல்ல, கேபி நாயர், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர். ஓ, நான் இவரோட பார்ட்னர் டேனியல் டிசோசா. எங்க பிசினஸ் ப்ராப்ளம்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு வந்தோம். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வைக்கல. என் நேரமும் சரியில்லை, ராசி இல்லாத ஒரு போலீஸ்காரன். அதையும் அப்படி சொல்றீங்க ருத்ரம் பிள்ளை? 2 திருட்டு முடிச்சவுக்கிங்களால நான் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன். அவனுங்களை தேடிதான் இங்க வந்திருக்கேன். அந்த பண்ணாட பசங்களை எந்த ரூபத்துல எந்த வேஷத்துல பார்த்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அவனுங்களை கூட்டிக்கிட்டு தான் இந்த ருத்ரம் பிள்ளை இங்க இருந்து போவான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல திருடங்களா மாறினா அந்த 2 இளைஞர்களை மன்னிச்சிட கூடாதா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு வைக்க கூடாதா மிஸ்டர் ருத்ரம் பிள்ளை? என்னதான் அவங்க மன்னிக்கிறதா? அப்படி இல்ல ருத்ரம் பிள்ளை. இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு நைஸா அப்படியே மறைக்கிறது இல்லையா? அதுதான் சொல்ல வந்தோம். நான் அந்த மாதிரி போலீஸ்காரன் இல்ல. என் ப்ரமோஷன் போச்சு, போகட்டும். என் வேலையும் போகும். என்ன நடுத்தருவுல நிறுத்தின அவனுங்களை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு 2 பேரும் என் கையில மாட்டானுங்களா? அவனுங்களை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். பரவாயில்ல ருத்ரம் பிள்ளை. பயணம் செஞ்சு களைப்பா இருப்பீங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போயிட்டு வாங்க. இந்த டென்ஷன் எல்லாம் குறையட்டும். போய் நல்லா சுட தண்ணியில குளிச்சிட்டு வாங்க. பாத்ரூம் இங்க போயிட்டு வாங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நான் வேலைக்கு ஆகாத போலீஸ்காரனும்
அவனுங்க 2 பேரையும் என்னால பிடிக்க முடியாதுன்னு தானே நீங்க 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க அப்படியே சொன்னோம். I am a sincere police officer, you know that. Keep it up. போய் குளிங்க. Go man. 1 minute, 2 minutes. நான் இங்க மாறு வேஷத்துல வந்திருக்கிறது நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மாட்டோம். சொல்லவே மாட்டோம். போங்க போய் நல்லா குளிச்சிட்டு வாங்க. ப்ளீஸ் டேக் யூர் பாத். அட கடவுளே, இதான் இந்த ஆளோட கடைசி குளியலா இருக்கணும். வேண்டாம் விடுங்க விடுங்கன்றல வேண்டாம் விடுங்க ஐயோ, என்ன ஆள் மரடுக்கு தூக்கல போறாங்க. என்னாச்சு? என்ன கொண்டு அவனே கொல்லணும், இல்லனா உன்னையும் கொன்றுவேன். மிஸ்டர் நாயர், என்னாச்சு உங்களுக்கு? நான் கேக்குறேன்ல. விடுங்கல. மிஸ்டர் நாயர், தயவு செய்து சொல்லுங்க. எல்லாரும் ஜாக்கிங் போனது ரொம்ப நல்லதா போச்சு. குளிச்சு 4 நாளாவது. நாத்து அடிக்குது. அந்த ஜட்ஜு வரதுக்குள்ள இன்னைக்காவது குளிச்சிடணும், இல்லனா அவ்வளவுதான். கடவுளே, நான் குளிக்கிற வரைக்கும் யாரும் வரக்கூடாது. என்ன இது, பாத்ரூம்ல தண்ணியே இல்ல. ஓ, இது பீரோவா? இதை யார் இங்க வச்சது? ஹலோ, கவுந்தடிச்சு தூங்குனது போதும். இது முடி, இது தாடி. என்ன இது, இங்க எவனும் சலூன் கடையில் வேலை பார்க்கறானா? தாடி தாடி முடி, தாடி முடி, தாடி முடி. எங்க இருந்து சத்தம் வருது? கதவை சாத்தி தானே போன, யார் திறந்தா? கடவுளே, நல்லவேளை யாரும் பார்க்கல. ஐயோ, எங்க போச்சு? எங்க போச்சுன்னு தெரியலையே. முடி, தாடி முடி, தாடி முடி, தாடி முடி. யோ பைத்தியக்காரங்களா, அது என்னோட குடுத்துறியா? தாடி முடி. யோ அத மோந்து பார்த்தா செத்துறியா? யோ குடியா? யோ தாடி முடி, தாடி. அட கடவுளே. இந்த கடவுளுக்கு போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அட கடவுளே. அட கடவுளே, நல்லா மாட்டிக்கிட்டேன். இவனை எப்படியாவது பயம்படுத்தி தான் துரத்தணும், வேற வழியே இல்ல. ஐயோ, உயிருக்கான்னு தெரியலையே. போயிட்டான் போல இருக்கு. அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிட்டோம். ஐயோ ஐயோ, கதவை காணுமே. இங்கதான் இருந்தது. அங்க இருக்கா? உலக நாயகனே, உனக்கு இணை இல்லையே. உலக நாயகன் நானே. மிஸ்டர் நாயர், கதவை தரங்க. மாட்டேன், திறக்க மாட்டேன். அட, நான் தான் வந்திருக்கேன். கோதண்ட வருமா, கதவை தரங்க. எந்த கோதுமை வருமா இருந்தாலும் நான் திறக்க மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் ஏன் நீதிபதி வந்திருக்கேன். நீதியா வந்தாலும் நான் திறக்க மாட்டேன். ஐயோ, சீக்கிரம் கதவை தரையா, எனக்கு அவசரமா இருக்கு. என்ன வர்மா, என்னாச்சு? மிஸ்டர் நாயர் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு சுகம் இல்லையா? ஜாக்கிரதையா இருங்க, அவருக்கு பைத்தியம். டேய், எல்லாரும் கேட்டீங்களா? நம்ம கூட்டத்துல ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சுந்தரேசா, கோபாலா, இங்க வாங்க. யாருக்கு பைத்தியம்? யாருக்கு பைத்தியம்? என்னாச்சு? நம்ம கூட்டத்துல ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஐயோ, மிஸ்டர் வர்மா, உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நாயருக்கு தான் பைத்தியம். நான் சொன்னல உங்ககிட்ட. நீங்க நம்ப மாட்டீங்க. மிஸ்டர் நாயர், என்னாச்சு? என்னாச்சு? தள்ளுங்க, தள்ளுங்க. கதவை திறங்க, நாயர். ஐயோ கடவுளே, ஏற கூட முடியலையே. ஐயோ, இங்க வாயா. குனியா, இதுக்காச்சும் உன் உடம்பு உதவட்டும். வாங்க, கொஞ்சம் பிடிங்கப்பா, பிடிங்க, கை பிடிங்க. அப்படிதான். போதும். என்னாச்சு மிஸ்டர் நாயர்? டேய், நான் குளிக்க போகும்போது என் மீசி இந்த அடி அந்த பைத்தியம் எடுத்துட்டு போயிடுச்சுடா. எங்க எடுத்துட்டு போயிட்டான்? ஹால்ல ஒரு பெரிய லைட் தொங்குது இல்ல, அது மேல தூக்கி போட்டான்டா. டேய், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாடா. மிஸ்டர் நாயருக்கு உடம்பு சரியில்லை. உங்க அப்பனுக்கு தான் உடம்பு சரியில்லை. போடா. என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டாமா? போடாங்கறல. நாயருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கான மருந்து என்னோட ரூம்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, இறக்கி விடுங்க. அப்பா, எட்டவே இல்லையே. மருந்து வந்துருச்சு. ஏன் நீ ரெடி ஆயிரு. யோ குனியா, சீக்கிரம் குனியா. புடிங்க அப்படியே. இந்தாங்க மிஸ்டர் நாயர், மருந்து வாங்கிக்கோங்க. என்னடாச்சு? உன் தாடி இருக்கிற லைட்டு ரொம்ப ஹைட்டா இருக்கு, அதனால நைட் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இங்கே இரு. அட கடவுளே. மருந்து சாப்பிட்டா நார்மல் ஆகிறதுக்கு 1 நாள் ஆகும். அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
நம்ம நல்ல டாக்டரை கூப்பிட்டு காட்டுவோம். இல்ல 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 வேண்டாம் வேண்டாம், டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனப்போ ஒரு டாக்டரை கூப்பிட்டோம். என்னாச்சு தெரியுமா? அந்த டாக்டரே அவன் கொண்டுட்டான். பரவாயில்ல விடுங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அப்ப என் கதி. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வேற ரூம் தரேன். வேண்டாம், எனக்கு பர்மனண்டா ஒரு ரூம் கொடுங்க. ஓகே ஓகே, எல்லாரும் அவங்க உங்க ரூமுக்கு போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, டிபன் சாப்பிடலாம். சரி ஓகே. எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க. தள்ளி போ. போங்க போங்க கிளம்புங்க கிளம்புங்க. போங்க. சார் இந்த ஆளையும் போ சொல்லுங்க. ஹலோ, நீங்களும் வாங்க. போடா பைத்தியம். இதுக்குள்ள யார் இருக்கா? உங்க அப்பா இடத்த காலி பண்ற முதல்ல. ஓ, எங்க அப்பாவா? மை ஃபாதர். ஐயோ, அந்த பக்கம் வாடா. டேய் சீக்கிரம் இருக்குடா, இருடா. சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம். எடுத்துக்க. இப்போ நல்லா எடுத்தாச்சு. சீக்கிரமா வா. மிஸ்டர் டேனியல், அட கடவுளே, என்ன பாக்குறதுக்கு எதுக்கு திருட்டுத்தனமா வர்றீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கதவை திறந்து வச்சிருப்பேனே. வாங்க டேனியல், ஐயோ வாங்க. மாட்டினடா சாமி. அவனை கார்பரேஷன் ஒண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ மிஸ்டர் மானபங்க பண்றாங்களே, டேனியல், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நீ இங்கதான் இருக்கியாமா? உன்னை ஆமா. எங்கெல்லாம் தேடுறது? ஏன் நம்ம நாயரோட பையன் வந்திருக்கான். அவர் ஏன் இங்க வரல? அது வந்து இந்த விஷயத்த பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு வெக்கம். அதனாலதான். இங்க பாரு, நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பான். உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். மிஸ்டர் நாயர் தாடி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கான். வா வா பாக்கலாம். எந்திரி எந்திரி பாத்து. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம். உன்னை பாக்குறதுக்கு என் பையன் ஒரு நாள் கண்டிப்பா வருவான். அவன் இவனை விட பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். வெக்கத்தை பாரு. வா வா வா. நான் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. ஏன் அங்கிள்? எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனை நான் உனக்கு தான் பேசி முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நாயர் முந்திக்கிட்டான். பரவாயில்ல, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க. அங்கிள், டோன்ட் டச் ஹர். இங்க வா இங்க வா இங்க வா. டேய் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் மேடா. உன் ஆள் கூட நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேனே. டேய் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நடுவுல பூந்து ஏதாவது சொதப்பனன்னு வச்சுக்கே, நீ அவ்வளவுதான். ரொம்ப கூச்சக்காரனா இருக்கான். உன் கூட பேசுறதுக்கு வெக்கமா இருக்கான். ஆனா என் பையன் அப்படிலாம் இல்ல, ரொம்ப தைரியசாலி. அங்கிள், என்னப்பா? எங்க அப்பா என்ன பண்றான்னு போய் பாருங்க அங்கிள். இல்ல உங்க அப்பா அங்க தூங்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல அங்கிள், போய் பாருங்க இல்லப்பா, அங்கிள். சொல்றதை போங்க, கேளு. ஆமா போங்கன்றல. நான் என்ன சொல்ல ஒரு வரேன்னா, நிமிஷம் பா. அது- இனிமே போல. இல்ல நான் சொல்றதை கேளு. அங்க இருக்கிற பொம்மை எடுத்துட்டு போ. எங்க? நீ வா. கேட்காம தொட்டதுக்கு சாரி. எங்க அப்பா சொல்லும் போது நீ இவ்வளோ அழகா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. போட்டோல எனக்கும் எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு டென்ஷன் தான். இந்த கேம்ப் முடியும் போது என்ன ஆகுமோ? ஏன் அப்படி? இல்ல நம்ம கல்யாணம் அடிதடி கல்யாணம், ஆடம்பரமான கல்யாணம் சொல்ல வந்தேன். என் தலையெழுத்த பாரு. ஒரு திருடன் காதலிக்க இன்னொரு திருடன் காவலு. ஐயோ இவன் எங்க இங்க வரான்? மாட்டணும்டா. என்ன தூண்ல சாஞ்சிட்டு வணக்கம் இருக்கீங்க? சார், எங்க போறீங்க? அது நேத்து சாயந்தரம் காத்து வாங்க போனப்ப என் கேஸ் டைரியை அங்க மறந்து போயிட்டேன். அதான் எடுத்து வரேன். அது அங்கேயே இருக்கட்டும், இப்ப எடுக்க வேண்டாம். அதோட வேல்யூ உனக்கெல்லாம் தெரியாது. அதை எடுத்து ஆகணும். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க நானும் பாக்குறேன். சரி, அதை இங்க நின்னு பாரு. நில்லுங்க நில்லுங்க. அதை எடுக்காம இருக்கிறது தானே நல்லது. ஏன் கேஸ் டைரியை நான் எடுக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அதை விட விலை உயர்ந்த டைரியை நான் தரேன். விலைய பத்தி இல்ல, விலை மதிக்க முடியாத பல ரகசியங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஐயோ எனக்கும் அதே பிரச்சனை தான். என்ன? அதை விட பயங்கரமான ரகசியம் எல்லாம் அங்க இருக்கு. எங்க? அங்க எங்க? அந்த டைரியில அதை விட ரகசியம் இருக்கிற டைரியா நான் உங்களுக்கு தரேன். யோ டேனியல், ஒரு போலீஸ்காரன் டைரிய திருடி அதுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் எடுக்கிறியே, நீ என்ன உளவுத்துறையை சேர்ந்தவனா? ஐயோ அது ஓகே, அப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு நிரபராதி அரெஸ்ட் பண்ணி அந்த ப்ரமோஷன் எனக்கு வேணாம். கொஞ்ச நேரம் பார்க்ல போய் பேசலாம். ஐயோ, யாராவது பாத்துருவாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். நினைத்தேன் வந்தாய். அவன் தானே இவன்? ஐயோ மாட்டேன்டா. நிக்க மாட்டேன். எங்க ஓடுற?
ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க ஜாலியா சறுக்க போற விளையாடுறீங்க. உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நில்றா. ஏய், நீ இந்த பக்கம் வர. ஊஞ்சல் வேற ஆடுறியா? ஏய், டேய், நில்றா. மாட்ட போறான். ஏய், நில்லு. உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். விடுங்க சார் ஷர்ட் சேஞ்ச் சார் விடுங்க சார். அம்மா. நான் என்னோட கொம்ப தேடிட்டு இருந்தேன். இந்நேரம் என்னைய கொம்ப ஊன வச்சிருப்பேன். ஏய், நில்றா. ஏய், ஹாய். ஓ சாரி, நான் எதையும் பார்க்கல. அட பாவி, அவன் எங்க? அவன் நீங்க உள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்களே அவன்தான். நான் Dress மாத்தும்போது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே பொய்யா சொல்றேன். நான் தான் எதையும் பார்க்கல சொன்னேன். யாராவது வாங்களே, காப்பாத்துங்க. யாரோ கத்தாதீங்க. கால கொடுங்க. என்ன பண்றீங்க? என்னாச்சு? நான் தூடி மாத்திட்டு இருக்கும்போது இந்த ஆளு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டான். ஏய் மிஸ்டர், லேடிஸ் இருக்கிற ஃப்ளோர்ல ஜென்ட்ஸ் வரக்கூடாதுன்னு தெரியாதா? அது நான் அந்த திருடனை தேடி இங்க வந்தேன். யார் திருட? வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் பார்வையே சரியில்லை. ஐயோ, மஞ்சள் ட்ரெஸ் போட்டாக்கா, இது என் வேலையோட பிரச்சனை. அவனை நான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த மாதிரி இடத்துல இவ்வளவு அசிங்கமா நடந்துகிட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ, என்ன சொல்றீங்க? இவனை மேனேஜர் கிட்ட கூட்டி போலாம். போடுங்க, நல்லா போடுங்க. என்ன பிரச்சனை? இந்த ஆளு என்ன காரியம் பண்ணா தெரியுமா? லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். நான் பார்க்க போல சார், பிடிக்க போனேன். போய் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். நிரபராதியான ஒரு போலீஸ்காரனை சிலுவையில ஏத்தாதீங்க தாய்மார்களே. அவன் உள்ள இருக்கான். அவனை பிடிக்க தான் நான் அவனா வந்தேன். யாரு? அவன்தான். உனக்கு என்ன பைத்தியமா? அது உங்க அப்பன்டா. ஸ்டாப் இட். உங்க கிளாஸ்மேட்ங்கற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆளுக்கு இங்க ரூம் கொடுத்தோம். இந்த ஆளு ஒளிஞ்சு பாப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? ஐயோ நண்பா, போதும் நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கு வெளியே தள்ளுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். அவன் மண்டைய உடைச்சாலும் சரிதான். ஐயோ, என்ன கவுத்துறாத நண்பா. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்ன வெளியே அனுப்பிடாத. இங்க பாரு, அவன் இங்கதான் இருக்கான். என் எதிரி உள்ளதா இருக்கான். அதான் எல்லாம் புடிச்சிட்டு வந்து சொல்லிட்டாங்களே, நீ ஒளிஞ்சு பாத்து. ஐயோ நண்பா, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. வாட்ச்மேன், இந்த ஆளு பிடிச்சு வெளியே தள்ளு. ஐயோ, வெளியே தள்ளாதீங்க. மேனேஜர் சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் நம்புறேன். போயா. இத மட்டும் ஏன் இங்க வைக்கிற? இதை எடுத்துட்டு போயிடு. வா. ஏய் டேனியல், எல்லா நாய்க்கும் ஒரு நாள் வரும். அன்னைக்கு நான் உன்னை கடிக்கிறேன்டா. டேய் விடுறா, நானே போறேன். விடு. வா. கேட்டுக்கு வெளியே தானே அனுப்ப முடியும். இந்த குளிர்ல நடுங்கி செத்தாலும் சரி. இது உள்ள அவனுங்க இருந்தானுங்கன்னா அவனுங்கள கூட்டிக்கிட்டு தான் நான் போவேன். வா வா. பௌர்ணமிங்கிறதால நல்ல வெளிச்சமா இருக்கு. டான்ஸ் நல்லா தெரியும். வாங்க வாங்க. இந்த நேரத்துல எங்க போறானுங்க? நாமளும் பின்னாடி போய் பாப்போம். எப்படி இருந்துச்சு டான்ஸ்? சூப்பரா இருந்தது. நல்லா மாட்டணும். நான் வேணாம் தான் சொன்னேன்.
நடுராத்திரியில செவ்வறு எகிரி குதிச்சு எங்க போயிருந்தீங்க? நாங்க காத்து வாங்குறதுக்காக போனோம். காத்து போற காலத்துல காத்து வாங்க போறீங்களா? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? உங்க பசங்களோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்திருக்கும். என்ன நீங்க திருந்தலையா? நீங்க வந்ததுல இருந்தே நான் நோட் பண்றேன். இதுக்கெல்லாம் லீடர் நீங்க தானே? ஐயோ நான் இல்ல, ஏதோ இவன் தான். இவரு ஏதோ வயசான காலத்துல பாத்துட்டு போட்டுமேனு. ஆல்ரெடி 3 கஸ்டடியில இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தேவையா? அது அவருக்கு ஒரு ஹாபி. Shut up. நாளைக்கு காலையில விடிஞ்சதும் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. எங்களை வெளியில அனுப்புனா நாங்க மறுபடியும் உள்ள வந்துடுவோம். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க. இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவன் என்ன கொன்னே போட்டுருவான். இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. இந்த காம்பவுண்ட விட்டு யாரும் வெளியில போக கூடாது. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. மாட்டீங்களா? ரொம்ப நன்றி. போடா முன்னாடி. நீங்க வந்திருக்கலாம்ல, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? எங்க போயிட்டாங்க? ஐயோ என்னை விட்டு போயிடாதீங்க. மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் மற்றும் என்னுடைய சிறு வயது நண்பனே, 2 பிக்காரி திருடர்களால பென்ஷன் கூட வாங்காம நான் நாளைக்கு போலீஸ் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன். இதனால ஏற்பட்ட அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னுடைய சாவுக்கு அந்த 2 திருடனுங்களும் நீங்களும் தான் காரணம். உலகத்தை வெறுக்கிற பாவப்பட்ட போலீஸ்காரர் அவிச்ச முட்டை ருத்ரன் பிள்ளை. 2 இட்லியாவது சாப்பிட்டு சாக வந்திருக்கலாம். பரவாயில்ல. ஏய் வந்துடுச்சு. பாத்தியாருங்க. பாத்து. சொன்னனே கேட்டியா? என்னது இது? எல்லாரும் இறங்குங்க. என்ன லவ் லெட்டர்? பாத்து. ஐயோ இது உங்களுக்கு சார். பாத்து. ஐயோ என் கூட படிச்ச அவுச்ச முட்டை ருத்ரன் பிள்ளை இப்ப கொதிச்சு செத்துட்டானே. வாடா. நீங்க போய் அடுத்த குரூப் கூட்டி வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒண்ணும் ஆயிருக்காது. வாங்க பாத்து இறங்குங்க. வாங்க. பாத்து வாங்க. இந்த இடம் என்ன அருமையா இருக்குல்ல. எங்க போறானுங்க? எங்க போனாலும் இந்த வாட்டி இவங்களை விட மாட்டேன். தற்கொலை எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அங்க பாரு. என்ன அருமையா கட்டியிருக்கான். அடடா இந்த இடம் பிரமாதமா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் நாம எல்லாரும் இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம். மேடம், இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வந்திருக்கீங்களா? ஆமா, நேத்து உங்களை எல்லாரும் இங்க கூட்டிட்டு வர வழி தெரியணும்ல, அதனால தான் நேத்து வந்திருந்தோம். அது சரி, சாப்பாடுலாம் எப்படி? பின்ன அது இல்லாமல உள்ள இங்க கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி தான். என்ன கோமதி? சாக்குன்னு மேல கைய போடாத, ஒழுங்கா கையை எடு. கருப்பு சட்டை, நானும் இங்கதான் இருக்கேன். என்ன உள்ள விடு. ஆமா, இப்ப போட்டு. அட கடவுளே, தள்ளுங்க. எங்க பார்த்தாலும் துப்பாக்கி.